அன்று வந்தது மதேனிலா இன்று வந்தது அப்பா நீங்க திருவாரூர் தரணும் தாயும் மகளும் காலம் சொல்லலாம் நல்லா திருவாரூர் திருவாரூர் ரெண்டு நல்ல விழுந்துருக்காங்க ஏற்கனவே வண்டி வந்து நல்ல விழுந்துருக்கலா ஏதாவது வண்டி வாகனத்துல இருந்து விழுந்தியாமா கர்மகாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் நீதிமன்றத்திற்கு போறதுக்கு முன்னால ஒரு ஷாட் கொடுக்கலாம்னு நினைச்சி அவனை வர வச்சதுல உனக்கு சரியான பாடம் புகட்டணும் அதனால இவங்களை கிறங்க எடுக்கணும்னு நினைச்சி இப்ப அவன் தகுந்த பதில உங்களுக்கு சொல்லல ஒரே கேள்வி உன் மகன் அங்க போய் வாழணுமா வேண்டாமா அவன் மனதை நான் திருப்பி வாழ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தானே நீங்க எதுக்கும் பயப்படாம மன தைரியத்தோடு இரு ஒரே வழியா போக வைக்கிறேன் இன்னும் 3 கவுன்சிலிங் இருக்கு இந்த 3 கவுன்சிலிங் நான் வெட்டியாக்கி தெளிவுபடுத்தேன் உனக்கு வேணும்னா இருப்போ இப்படி என்னுடைய செயல் அந்த காரணத்தை மெல்ல மெல்ல உணர வைக்கிறேன் இப்ப யாரையும் சொல்லி நீ அவங்கள குற்றவாளியா நினைச்சிடக்கூடாதுல அது நான் உண்மையை உணர்த்திட்டாங்க மனப்பக்குவமா அதே திருவாரூர் எல்லை திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டுள்ளது திருமணம் தோணுமா கேட்டு வந்தது யாரு ஆமா திருவாரூர்ல எந்த இடமா யாரும் கல்யாணம் நடக்கணும் பார்ப்போம் ஸ்டாப்ல இறங்கணும் ஏதாவது ஒரு பேக்கரி ஷாப் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாப்ல இறங்கணும் பேக்கரி ஷாப் இருக்கா காளியம்மன் கோயில் இருக்கா உட்காரலாம் நீ தெரிந்த மன தெளிவா இல்லையே உனக்கு என்ன வேணும் நடக்காது நீ ஏற்கனவே ரொம்ப மனம் தெளிவில்லாம இருக்க கண்ண முடி உட்கார் பார்ப்போம் அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க எப்படி பிரதி போக சொல்ல முடியும் கால் விட்டுவா எறும்பு கழிக்கணும் முடியுமா சரி சரி வரலாம் உன் பிள்ளைய உன் இஷ்டப்படி வாழ இஷ்டம் தான் போதுங்களா இல்லா திருப்பி தரேன் வேதனை திருப்பி தரேன் கவர்மெண்ட் வந்துட்டேன் அவ்வளவுதான் பண்ணி வேலை வாய்ப்பு சம்பந்தமாக கேட்டிருந்தது யாருப்பா மன்னார்குடி தொழில் என்னடா தம்பி வா காலம் வா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் வாழ கடலும் அந்த நிலையும் வாழும் என்றே வா 3 வருஷ காலமாக
தொழிலாளர் நஷ்டமும் பண நஷ்டமும் ஏமாற்றமும் நடக்கும். இதுல குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை புறக்கணிக்கிறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நேர காலங்களுக்கு விளையாடிட்டு. அதனால அடுத்து ஒரு வேலையோ தொழிலையோ உருவாக்குவதற்கு எனக்கு வழி கிடைக்குமா கிடைக்காதா, என்ன செய்தால் சரி வருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வேண்டும் கேட்க. வேற என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா, அவளுக்கு மனசு சம்பந்தமான நோய் இருக்கு. அதே மாதிரி பிளட்ல ஒரு சில செல்கள் இருந்து குழப்பம் பண்ணிட்டு, சரியா? அதனால அது மரணத்தோட நிற்குமா, எழுப்பி வர வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வேதனை உள்ளது. அதனால தான் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமின்னு ஒரு பாட்டை நான் பாடி காட்டினேன். அவ இருந்தும் வாழலாம் இல்லாமலும் வாழ முடியும். ஆனா அவளுக்கு மரண கண்டம் இப்போதைக்கு இல்லை. கவலைப்படாம நீ தைரியமாக காப்பாற்ற. கண்ணில் தெரியும் பண்ண காட்சி, காலத்தில் புரியும் இறைவன் சாட்சி. அப்படிதானே? புரியுதுங்களா? ஆபத்தில்லாம காப்பாற்றானே உன்னைய வாழ வைக்க. தொழிலும் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். காரணமா பொல்லாத காசு பணம் பாப்பா என்ன வேணும் தம்பி? பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுகடா. பண்ண முடி உட்காருங்க. அந்த பணத்தை நான் திருப்பி இருக்க முடியலையாமா? கஷ்டமா இருக்காமா? சரி, அந்த பணத்தை நான் திருப்பி வாங்கி தரேன். இப்போ 1.25 ஆண்டுகள் தீராத கடனும் மனவேதனையும் நடந்துட்டு இருக்கும். இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கைவிட்டு போகணுங்கிற சூழ்நிலைகள் இப்போ லாக் ஆகிருக்கீங்க. இன்னும் 6 மாத காலங்கள் இந்த சோதனை காலம் இருக்கு. அதுக்குள்ளார பணமும் வாங்கி தந்து உங்களுக்கு நிலையான தொழிலையும் உருவாக்கி வெற்றி ஆகிட்டாரு. வேற என்னடா வேணும்? பொருளா இந்தா ஜெயிச்சுட்டாரு. பௌர்ணமிக்கு மோரால் என்னை பாரு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. கும்பகோணம் பகுதி வலங்கை மாநகர். வலங்கை தான் கும்பகோணம் பகுதி தானே. தாயித்து அம்மா தாயித்து சந்தேகம் செய்து விடு. காலம் வந்த தாயித்து தல கண்டாள வேலைகளை கணக்கடி மத்தியிலே கண்டோரம் போட வந்த தாயித்து. காலம் தாய் திணி போட்டிருக்கியா? முன்னால உங்க வீட்டுல இருந்துச்சா? உன் கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னைய வச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக உன்னை வசியம் பண்ணி உன் பணத்தெல்லாம் புடுங்கி இன்னைக்கு அத்தனை பேர் உன்னைய உதறி விட்டு உட்கார்ந்துட்டாங்க. இதுல மாந்திரிகத்தால் சில தவறுகளை செய்து பிள்ளைகளுக்கு இடைஞ்சல்களும் மனநிலைகள் பாதிப்பையும் உருவாக்கி உடல்நிலை குறைகளையும் உருவாக்கி அந்த இடத்துல இருந்து இவன் விடுதலையாக கூடாது என்ற நிலைகளை உருவாக்கி
முனையினுடைய வெளிப்பகுதியில தகடும் சுடுகாட்டு சாம்பல் மண்ணும் ஓதி எறியப்பட்டது. இதுல ஒருவர் இணை பிரியாத மரணத்தை சந்தித்தவர்களும் உண்டு குடும்பத்துல. ஆனா இப்போ உன்னுடைய உடல்நிலையில ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு மறைமுகமாக இருக்கிறது நோயா அல்லது தெய்வனை சொந்தமான கோளாறா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்குரிய நிலைமை உனக்கு உருவாக்கி வச்சிருக்கு. இந்த நிலையில இருந்து மாற்றி உன்னை கடல் கடந்து போகவும் வச்சு சம்பாத்தியமும் பண்ணித்தானே, உன் ஆயுளுக்கு கண்டமில்லாம மாத்தித்தானே. காலம் உட்காருப்பா. ஒரு நாள் மனதில் இருந்து இந்த வலி வேதனை நோய் தீர்ந்துடும். இருந்து செம்மையாயிடும். உனக்கு ஒரு விடியல் கிடைத்து விட்டதப்பா. சேவர் போதியாச்சு. இதா இதை அவன் வீட்டில் வச்சு சாமி கொடுத்துக்கா செல்லும் கிடையாது. வேற வெற்றிவேல் முருகனுக்கு அதே வலங்கை மாநகர் வலங்கை மாநகரிலே பாடை கட்டி மாரியம்மா ஒரு பாட்டு தெரியுமா? மாரியம்மன் சந்தத்துல வீரமணி அவர்கள் பாடின பாட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். புதுமையாக ஒரு சில கட்டிடங்களை உருவாக்கி அதுல நிறைய மனவேதனைகளையும் துயரங்களையும் அடைந்து துன்பப்பட்டு இருக்கிறேன். ஆனா இந்த நிலைகளுக்கு மாந்திரிகம் தகுந்தமான விஷயங்கள் உண்மை என்பது மறுக்க முடியாததாகும். அது யார் என்று சொல்வதை விட அந்த நிலைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி இழந்த செல்வத்தையும் மீட்டி தொழிலையும் வளப்படுத்திருந்தா போதும்லாம் காரணம் சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு இந்த கனியை வச்சுதான் தொழில் வளமாகும், மனம் நிம்மதியாகும். அதே கும்பகோணம் பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தவர்கள். அது உடல்நிலையா அது மனநிலையா எந்நிலை என்று தெரிய வேண்டும் என்று முன்னிலையில் ஒதுக்க வேண்டும் கேட்டு எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் பாட வைக்கும். நல்ல வார்த்தை. இதயத்தை திறந்து வைத்த யாரு பக்கத்துல எவ்வளவு நாள் அப்படி இருக்கு? கொஞ்சம் பக்கத்துல வாமா. உன் பேர் என்னமா? உன் பேர் என்ன? வரைக்கும்ல தெரியுங்களா? கண்ணமுடே கண்ணமுடே பார்ப்போம். அம்மா ஒரு ஆவி குடிச்சு அனுப்பிருக்கு. அதான் காரணம். வேற நீங்க சைக்காலஜி மாத்திரை வாங்கி கொடுத்தீங்களா? உன் பேர் என்ன பேரு? உங்க அப்பா பேரு? உங்க அம்மா பேரு?
தூங்குறியா அவனுங்க? இப்போ நல்லா தூங்குறாடா வீட்டுல? கவர்மெண்ட் வேலைக்கு கூட்டு வாங்க சரியாகி என்ன நல்லா ஆயாச்சு. அம்மா படிக்க தொடங்க தப்பு கவர்மெண்ட் வந்துடணும். மகா சக்தியா இருக்கு. சர்வதாமிக்கு சடையபுரம், சமயபுரம் அல்ல சடையபுரம். சடையபுரமா? பார்ப்பது மாடு உண்டு, பார்ப்பன மிகவும் உண்டு. போண்டாவை சுட்டு அடுக்கடுக்கா ரோட்டில் வரது பக்கம் போனா மேல பாபு ஊரு உண்டு. எடுகிற பார்த்தா மாதானம் கோயில் உண்டு. ஆத்தங்கரையில அல்வாழை கொடுத்திருக்கு சொல்ல மாடமும் இருக்கானா? இவ மேனியில ஒட்டிருக்கக்கூடிய அந்த சக்தியை நீக்கி வெளியாகி தரணும். இப்ப மெல்ல மெல்ல விலகி அப்பப்போ இடம் புரியாம லேசா தொடுது. இதை முழுமையா செம்மையாக்கி தந்தா போதுங்களா? கேட்கிறவரும் நியாயமானது. பௌர்ணமிக்கு வரையில என்னைய வந்து மனநிறைவோட பாருங்க. இந்த கையை இன்னைக்கு தலை பக்கத்துல வச்சுக்கோங்க. அந்த தீய சக்தி ஒன்று விலகி நிற்கும். இதை வீட்டுல வைப்பா. மாடு வரை கன்றோடு நிறைந்த செல்வம் பெருகினான். மகாசக்தியா செய்யலாம். கத்தி உண்டு, தொடங்கியாச்சு, தொட்டது தொடங்கும், அட்டிக்குமா. கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை அங்கு ஒரு அருப்புக்கோட்டை ஏன் தேட கொடுத்துறேன். அவங்க வீட்டுல ஊதி கொடுத்தாச்சு. இருந்தாங்க யாரு கல்யாணம் யாருக்கு? யாருமா? வாங்க வாங்க. நிறைய பணத்தை இழந்து வேதனைப்படுறது கேட்டது யாரு? வாடா உன்னதமா யாருமா இருந்துச்சு? கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். இன்னும் ஒரு தடவை காலம் சொல்லலாம். வரலாம் பக்கத்துல. உன் மகனுடைய மனநிலைகள்ல கொஞ்சம் குழப்பமான எண்ணங்கள். இப்ப கல்யாணம் முடிச்சா நம்மளால ட்ரெயின் பண்ணி வாழ முடியாது, அதுக்குரிய சூழ்நிலைகள் நமக்கு இல்ல. இவங்க சொல்ல கேட்டு நம்ம கல்யாணத்தை குறித்து கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு நினைச்சு உங்கள்கிட்ட அவன் மாறி மாறி பேசிட்டான். ஆனா அவன் கல்யாணம் முடிச்சாதான் சரியாகுவான், இல்லைன்னா எங்கேயாவது போய் லாக் ஆயிடுவான். அவனை நம்ம சீர்திருத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணி அவருடைய மனநிலைகளை திருப்பி உங்க பக்கத்துல வர வச்சு கல்யாணத்தை குறித்து மங்களமா வாழ வச்சா போதும் தான் காரணம். நேற்று கனவாக நான் மகளே வா ஓடியா, உன் பிள்ளை கல்யாணத்தை நீ கனவுல பார்த்துக்கிட்டு இருக்க அப்படித்தானே? அதை நினைவாக்கி நிறையாக்கி உறுதியாக்கி உங்களை வாழ வைப்பா. எந்த நோயும் இல்லை, மனசு தான் நோயை கொடுத்துருக்கு. மனதை நிம்மதியாக்கிறதுக்கு ஒரு நோய். அதே அருப்புக்கோட்டை வாங்கப்பா. தொழிலால் கடன்பட்டு மன உபாதை அடைந்து வந்த மக்கள்
என்ன தொழில் நடத்துறீங்க? காளியம்மா வராட எங்கடா இருக்கா? எல்லையில இருக்காரா? நான் இருக்கிற கருத்தாங்க கோபத்தோடு இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. என்னைய புரி அதானே நம்ம தான் சாந்தமா என்ன வேணும்? என்ன படிச்சிருக்க? அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்கும். அந்த 20க்கு மேல நீ வைக்கிற தொழில் திறமையாக நடக்கும். அதில் பல லட்சங்களை நீ சம்பாத்தியம் செய்ய அதுக்கிடையில உனக்கு காலங்கள் வந்து இப்போதைக்கு ஒத்துழைக்கும். அதனால் அக்டோபர் 20 வரை நிறைவா இருக்கும். சென்னையில் தமிழகத்தின் தலைநகரிலே நீ தொழிலை தொடங்கலாம். அதில் குடியிருக்கும் மனையிலிருந்து தொழிலும் உனக்கு திறமையாக சுமார் 7 ஆண்டுகள் கொடி கட்டிப்பார். அதுக்கு அடுத்து 5 நாளா வேற தொழில் நடத்தணுங்கிற சிந்தனை வரும்போது என்னையை வந்து பார்ப்போம். அன்னைக்கும் வேற வழி நாங்க காலம் அப்படியா? யாரு உன் ரத்த தொழில உன் ரத்த பதத்துல ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில மன வருத்தம் இருக்கு. புரியுதா? உன் வழியில அதுல வந்து உனக்கு எந்ததும் இல்லை. ஆனா அப்படி ஒரு செய்தி இருக்குன்னு நான் உனக்கு சொல்லுவேன். அவங்களுக்காக நீ கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு. அந்த புண்ணியம் உன் குடும்பத்தை சேரும். செல்வாக்கா இருந்து ஐஸ்வர்யம் கர்மதாமிக்கு அதே அருப்புக்கோட்டை தலைவன் தலைவியாக வந்திருக்கிறது யாரு? காரணம்